ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட்ஸ் கூடிய சிலபஸ் ரிடக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். என்ன அப்படின்னா 70-30 அப்படிங்கிற விதத்தில் பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த 70% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைமரி சிலபஸ். அடுத்து 30%ங்கிறது செகண்டரி சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக அல்லது லெசனில் கொஷின்ஸ் வைஸாக அப்படின்னு பார்க்குறப்ப முக்கிய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டூ யூ நோ மாதிரி சின்ன சின்ன பாக்ஸு மோர் டு நோ அப்படிங்கிற கண்டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசிக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 30% என்ன அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க ஸ்கூல்ஸில் இதை டீச் பண்ண போகிறதில்ல, ப்ரைமரி சிலபஸை மட்டும்தான் ஸ்கூலில் சிலபஸை நடத்த போகிறாங்க. 70% பாடங்கள் மட்டும் பள்ளிகளில் நடத்தப்படும். மீதி இருக்கக்கூடிய 30% பாடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்களா படிச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரியான சிலபஸ் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அது வந்து பாடங்கள் வந்து மாணவர்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த 30% பாடங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அப்படிங்கிற விதத்தை சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் எந்த பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 70%, அதாவது பள்ளிகளில் நடத்தப்படக்கூடிய பாடங்கள், ஸ்கூல்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்களோ அந்த பாடத்துலேருந்து தான் அதிக அளவில் கேள்விகள் அல்லது முழுக்க அதுலேருந்து கேட்கப்படும் அப்படிங்கிற விதத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூலில் என்ன டீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இன்னும் நம்ம க்ளூ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா கல்வி தொலைக்காட்சியில் இப்போ வரைக்கும் என்ன பாடங்கள் நடத்திருக்காங்களோ அந்த பாடங்கள் எல்லாம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ கல்வி தொலைக்காட்சிகளில் என்னென்ன பாடங்கள் நடத்தியிருக்காங்களோ அந்த பாடங்கள் எல்லாம் என்ன பண்ணால் போதும், நீங்கள் படித்தாலே போதும். இப்போ உடனே உங்களுக்கு டவுட் வரும், சார் அதில் என்னென்னலாம் நடத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கவலையப்படாதீங்க. அந்த இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுறோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். 10th 11th 12th ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக லிங்க் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இல்லையே, எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கு இல்லை சார், அதில் இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்தலை அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன பாடம் நடத்திருக்காங்களோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம அதை படித்தா போதும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 70லேருந்து தான் கேட்க போகிறாங்க, வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.